வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி வச்சு நல்ல ஒரு கமகமான மண் சட்டியில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். நல்ல பூண்டெல்லாம் உரித்து போட்டு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இது சாதத்தோட, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 2 நல்லா வெடித்து வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும், ஒரு 10 பல் போல் பூண்டு நல்லா உரித்து அந்த பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு பூண்டையும், அந்த வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். 2 பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும், குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பட் வந்து குழம்பு மிளகாய் தூளில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துட்றேன். நீங்கள் உங்கள் குழம்பு மிளகாய் தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இல்லை விட்டுடலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கியாச்சு. இதோட வந்து காராமணி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு நார்மலாக வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம குழம்பு வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி இந்த குழம்புல வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து வருது. இந்த பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனோட மனம்லாம் ரொம்ப நல்லா வந்து அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதோட பார்த்திங்கனாக்கா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா அந்த காராமணி உள்ளே சேர்த்துடலாம். இந்த காராமணி பார்த்திங்கன்னா நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் வந்து 2 விசில் வச்சு அதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துங்க. ஒரு அரை உப்பு சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதுங்க, அதையும் நான் குழம்புல சேர்த்துருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து ஒரு கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்குது. இந்தளவு திக்னஸ் போதும்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாக்கா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.